கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய புதிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதிய நிகழ்ச்சியின் தலைப்பு தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நமது ஆண்டவராகிய இயேசு அருமையாக சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்த்துட்டு வரோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். இது நேற்றைய தினத்தில் தேடுங்கள் கண்டறிவுகள்னு சொன்னோம். நம்ம தேடினா தான் கிடைக்கும். அது நம்ம அனைவருக்கும் தெரியும். நம்ம எல்லோரும் அதை பின்பற்றுறோம். இன்றைய தலைப்பின்படி தட்டுங்கள். தட்டுறதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீடு பூட்டி கிடக்குது, அப்படியே வந்துடப்பட மாட்டோம். என்ன செய்வோம்? தட்டுவோம். தட்டும்போது நீங்கள் ஒரு முக்கியமான காரியம், அதை அதிக தட்டக்கூடாது, மெதுவாக தட்டணும். இல்லைன்னா சிலர் என்ன செய்வாங்கன்னா, தட்டுறதை விரும்பாமல் பக்கத்தில் நல்ல ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க, பெல் போட்டு வச்சுருப்பாங்க. அதை கொடுத்தா கூட அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க. வீடு பூட்டி கிடக்குன்னு மட்டும் சும்மா வந்துடக்கூடாது. அந்த தட்டி அதில் உள்ள பிரவேசித்து நம்ம போன காரியத்தை முடிச்சுட்டு வரலாம். அதனால் தட்டுகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதன்படி நம்ம செய்யணும். நமது ஆண்டவராகிய இயேசு ஒரு அருமையான ஒரு உபமானம் சொல்லியிருக்காரு. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா தெரியும். ஒருவனுடைய வீட்டுக்கு இரவு நடுஇரவு ஜாமத்தில் ஒரு விருந்தாளி வரான். வந்தால் அவன் வீட்டில் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆகாரம் இல்லை, அப்பம் இல்லை. அப்போ அதனால் அவனை பட்னியாக போடுறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை. அவனை எப்படியாவது வந்த விருந்தாளியை உபசரிக்கணும்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டுதான். அவன் தூங்கியாச்சுன்னு சொல்லலாம். நான் பிள்ளைகளோடு படுத்தாச்சு, முடியாது அப்படிங்க. ஆனால் அவனை விடலை. இவன் திரும்ப திரும்ப தட்டுறதுனால அவன் எந்திரிச்சு இவனுடைய இப்போ பூஜை 3 அப்பத்தை கொடுக்குறான். இந்த அப்பத்தை அவன் வாங்கிட்டு வந்து அந்த விருந்தாளிக்கு கொடுத்து அவன் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக அந்த இரவை கழிக்கிறாங்க. 2 பேருக்கும் சந்தோஷம். விருந்தாளிக்கும் சந்தோஷம், வீட்டுக்காரனுக்கும் சந்தோஷம். இதே மாதிரி நமது ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம இருதயத்தை தட்டுறார். நான் இனி இருதயத்தை தரேன், நான் உன்னோட வந்து போஜனம் பண்ணணும், நீ என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய உண்மை அதில் அடங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் இதை கேட்குற நீங்கள் அனைவரும் உங்களுடைய இருதயமாகிய கதவை திறந்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டால் நமக்கு இந்த உலகத்தில் நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். எந்த துன்பம் இருந்தாலும் சகிக்க முடியும், எந்த பாடு இருந்தாலும் பாதிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி எல்லா காரியங்களும் செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்நாளைக்கு அப்புறம் அவருடைய மோட்சலோகத்தை நமக்கு தருவார். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் ஒவ்வொருவரும் இந்த தட்டுங்களுங்கிற அந்த புதையலை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நீர் எங்கள் இதயத்தை தட்டுகிறீர். நாங்கள் உங்களுக்கு திறந்து உம்மை எங்களுடைய இருதயத்தில் ஏற்று உம்முடைய வழிபடி நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.